ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இன்ஸ்பெக்டர் மேடம், நீங்க என்ன பண்றீங்க? குற்றவாளியை ரவுண்ட் அப் செய்த காக்கி டீம். காதலனுடன் சிக்கிய பெண் இன்ஸ்பெக்டர். சினிமாவை மிஞ்சும் விறுவிறு திருப்பம். அதிரடி உத்தரவிட்ட போலீஸ் டிஐஜி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அன்னை சத்யா நகரைச் சேர்ந்தவர் ராமர். 60 வயதான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ராமசாமி குடும்பத்துக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மே 21ஆம் தேதி நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் சிங்கம் சிலை வைக்க வேண்டுமென ராமசாமி மகன் ராம்குமார் கூறியுள்ளார். அதற்கு ராமர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு குடும்பத்துக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது ராமரை ராமசாமி, அவரது மகன்கள் ராம்குமார், ராஜேந்திரன் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து கற்கள் மற்றும் இரும்பு கரண்டியால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த ராமர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது குறித்த புகாரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையில் கடந்த மே 25ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி ராமர் உயிரிழந்தார். இதையடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் ராமசாமி, ராஜேந்திரன், ஜெயலட்சுமி ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து தலைமறைவான ராம்குமார் மற்றும் பெண் ஒருவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த மே 28ஆம் தேதி பெங்களூருவில் பதுங்கியிருந்த ராம்குமாரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவருடன் முதியவர் ராமர் கொலை வழக்கில் தொடர்புடைய பெண்ணையும் கைது செய்த போலீசார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தது. முதியவர் ராமர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 45 வயது பெண் சத்யஷீலா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இலங்கை தமிழர் முகாமில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருவதை போலீசார் உறுதி செய்தனர். தொடர்ந்து இருவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ராம்குமாரும் சத்யஷீலாவும் திருமணம் செய்யாமல் ஒன்றாக சேர்ந்து வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் சேர்ந்து வட்டிக்கு பணம் கொடுத்தும் வந்துள்ளனர். ஆரம்பத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளராக ராம்குமார் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு தவறான வீடியோ ஒன்றை வெளியிட்ட விவகாரத்தில் ராம்குமார் அவரிடமிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். பின்னர் மதுரையைச் சேர்ந்த ஒரு டிஎஸ்பியுடன் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. மறுபுறம் டிஎஸ்பியுடன் பழக்கம் இருக்கும் போதே பெண் இன்ஸ்பெக்டருடன் ராம்குமார் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னர் டிஎஸ்பிக்கும் ராம்குமாருக்கும் மோதல் ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். இதற்கிடையில் பெண் இன்ஸ்பெக்டர் மீது தொடர்ந்து புகார்கள் வந்ததால் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் காவல் நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் அதிரடியாக ராமநாதபுரம் டிஐஜி துரை பெண் இன்ஸ்பெக்டர் சத்யஷீலாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். அதே நேரத்தில் கொலை வழக்கில் பெண் இன்ஸ்பெக்டர் மற்றும் ராம்குமாரை கைது செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாஜிஸ்ட்ரேட் உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவிழாவில் முதியவர் ஒருவரை அடித்து கொன்றதாக பெண் இன்ஸ்பெக்டர் காதலனுடன் கைது செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.